Good morning students. For third term, for 7th standard, next in the 15th lesson we are going to learn about light. So in the light lesson, what are the different reflection of light, image can be formed, and then what are the different types of lens. So இதெல்லாம் தான் நம்ம வந்து டீப்பாக இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாட் இஸ் மே லைட். ஸோ லைட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ சன்லைட் கேன் பி ஃபால் ஆன் தட் எர்த்து. ஸோ நம்ம எர்த்தில் ஃபால் ஆகும் போது நம்மளோட நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இமேஜில் நம்ம வந்து வி ஏபிள் டு சீ தட். ஸோ லைட் ரேஸ் இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஒரு இமேஜையும் வந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லைட் ரேஸ் வந்து பீம் ஆஃப் லைட் ரேஸ் வந்து நம்ம என்ன சொல்ல அப்படின்னா, இட்ஸ் கேன் பி பவுன்சிங். ஸோ லைட் ரேஸ் ஆல்வேஸ் ட்ராவல்டு ஒன்லி இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ லைட் ரேஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ட்ராவல் ஆகிறதுக்கு நம்ம அனதர் நேம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட். ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் அ டியூப், ரப்பர் டியூப். ஸோ ரப்பர் டியூப் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ஒன்று பெண்டிங்காக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற ரப்பர் டியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேண்டில் ஃப்ளேம் ஆப்போசிட்டுக்கு கேண்டில் ஃப்ளேமை வியூ பண்ண முடியும். பட் அதே பெண்டிங்காக இருக்கிற ரப்பர் டியூப்பில் நீங்கள் வந்து வியூ பண்ணிங்கன்னா we can't able to see that candle flame. So light rays always traveled only in a straight line. So next we see about luminous and illuminated, that means non-luminous object. So luminous object now, so that one particular object can be emit their light, means light emit பண்ணிச்சுனா that type of object we called as luminous. Illuminated, that means non-luminous, means a particular object வந்து ஓனாக வந்து லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாமல் அனதர் ஆப்ஜெக்ட்லேருந்து கெட் பண்ணிச்சுன்னா தட் வி கால்ட் அஸ் அன், தட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் வி கால்ட் அஸ் அன் illuminated or non-luminous object. Some few examples of a luminous candle and non-luminous means moon. Okay, I have already explained it. So luminous means a object that can be emit their own light, means that we called as a luminous. For example, bulb, candle flame, sunlight, these are few example for that luminous. It can be emit their own light. இந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே லைட்டை வந்து ஓனாக எமிட் பண்ணும். ஸோ அனதர் எக்ஸாம்பிள், குட் எக்ஸாம்பிள் அப்படின்னா சன்லைட் கேன் பி குட் எக்ஸாம்பிள் ஃபார் லூமினஸ். அதே சமயம் மூன் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் நான் லூமினஸ். ஏன்னா மூனுக்கு எந்த ஒரு லைட் எமிட் பண்ணாது. அது சன்லைட்லேருந்து லைட்டை வந்து கெட் பண்ணி ஆஃப்டர்நூன்ஸ் கேன் பி ரிஃப்ளெக்டட். ஸோ மூன் வந்து ஓனாக லைட் எமிட் பண்ணாது. ஸோ மூன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட். இட் கேன் பி கெட் லைட் ஃப்ரம் சன்லைட் ஒன்லி. Okay, so next we see about spectrum. Spectrum என்ன அப்படின்னா, the band of colors is obtained, means that we call as a spectrum. Band of colors, bouncing of colors, combine colors வந்து ஒரு ஃபார்ம் ஆகிக்கிறது, கம்பைன் ஆகிக்கிறது தான் we called as a spectrum. For examples, and the Vibgyor means 7 colors. The rainbow colors can be contained, that we called as a Vibgyor. Violet, indigo, blue, green, yellow, orange, red, these and all we called as an Vibgyor. That is an what does it mean, sir? The white color, it can be basic of the white color. So white color தான் வந்து எல்லா கலர்ஸையும் வந்து கம்பைன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு டிஸ்க் எடுத்துக்கிங்க, ஒரு சிடி டிஸ்க்லேயே ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணிங்க என்ன அப்படின்னா, ஸோ கலர்ஸ் இருக்குது, பட் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஜஸ்ட் வி சி தட் ஒயிட் கலர் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒயிட் கலர் தான் வந்து கண்டெயின் தட் எதிராக 7 கலர்ஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்கிறது தான் ஒயிட் கலர். ஸோ நெக்ஸ்ட் வி சி ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். ஸோ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட்னா, ஸோ நம்ம இப்போ ஒரு இமேஜ் நம்ம ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் தட் மிரருக்கு முன்னாடி நின்றுட்டு நம்ம வந்து ஒரு நம்மளோட இமேஜ் நம்ம எப்படி பார்க்கணும், பிகாஸ் ஆஃப் தட் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த லைட் ரேஸ் வந்து மிரரில் பட்டு அந்த ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்மளோட ஐஸில் ரெட்டினாவில் ஃபால் ஆகும் போது தான் வி ஏபிள் டு சி தட் ஆப்ஜெக்ட். ஸோ தட் வி கால் அஸ் அன் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா, கேன் பி டிபெண்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் தட் லைட் ரேஸ். ஸோ டைரக்ஷன் ஆஃப் தட் லைட் ரேஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து என்ன இமேஜ் கேன் பி ஃபார்ம்டு. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னென்னா 2 டைப்ஸாக வந்து டிஃபைன் பண்ணலாம். தட் இஸ் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், another one is an irregular reflection. So regular reflection na, for example the light rays வந்து ஒரு shiny surface, polished surface ல வந்து ஃபால் ஆகும்போது அது நம்ம என்ன இமேஜ் வந்து ஃபாலோ ஆகுதோ அது அப்படியே ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும். we get a clear view, clear image. So that we called as an regular reflection. So another one is an irregular reflection or diffused reflection. So irregular or diffused both also same. So இதில் வந்து என்ன ரஃப் சர்ஃபேஸில் வந்து லைட் ரேஸ் வந்து ஃபால் ஆகும்போது லைட் ரேஸ் ஸ்கேட்டர் ஆகும். ஸோ நம்மளால் வந்து இமேஜஸ் வந்து கிளியராக
வியூ பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தட் டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன் ஆர் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா என்னாக்குன்னா லைட் ரேஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ஃபால் ஆகிற லைட் ரேஸ் கிளியராக வியூ கிடைக்கும். டிஃப்யூஸ்னா என்னாகுன்னா the reason light rays வந்து scatter ஆகி we can't able to see that object or image. Okay, next we see what is an image. So image அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த நம்ம மிரரில் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா, ஸோ அந்த மிரரில் லைட் ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகுன்னா, ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு அந்த இமேஜ் வந்து நமக்கு தெரியும். That we called as an image. So what is that means? We stand in the front of the mirror means, so light rays வந்து மிரரில் பட்டு அது என்ன ஆகுனா நம்மளோட ஐஸில் ரிஃப்ளெக்ட் ஆகி இட்ஸ் கேன் பி ஃபால் ஆன் தட் ரெட்டினா and we see that image, that we called as an image formation. And ரஃப் சர்ஃபேஸில் வந்து நமக்கு வந்து இமேஜ் ஃபார்மேஷன் கிளியராக கெட் பண்ண முடியாது. பட் இந்த சைனி சர்ஃபேஸ், ஸ்மூத் சர்ஃபேஸில் வி கெட் தட் கிளியர் இமேஜ். பிகாஸ் வந்து ஏன் ரஃப் சர்ஃபேஸில் வந்து நமக்கு வந்து கிளியர் இமேஜ் கெட் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ அந்த லைட் ரேஸ் ஃபுல்லாமே ஸ்கேட்டர் ஆகிறதுனால நமக்கு வந்து கிளியராக இமேஜ் வந்து கெட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வி சி அபவுட் பிளேன் மிரர். ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம இந்த பிளேன் மிரர் அப்படிங்கிறது ஒன் பார்ட். ஸோ இதனோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து எரெக்ட் இமேஜ் வந்து எரெக்டாக இருக்கும். அண்ட் தென் வாட் இஸ் தட் மீன்ஸ், பட் இட் கேன் பி லேட்டரல் இன்வர்ஷன், அதாவது தலைகீழாக தான் தெரியும். இப்போ நீங்கள் நோட்டில் ஏதாச்சும் ரைட் பண்ணி அது ஃப்ரண்ட் ஆஃப் மிரரில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரைட் பண்ணதுலேருந்து மிரரில் வந்து தலைகீழாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ பிளேன் மிரரில் வந்து அதோட இமேஜ் ஃபார்மேஷன் ரியல் இமேஜ் ஃபார்மேஷன், பட் வந்து லேட்டல், அதாவது ரியல் உண்மையான இமேஜ் கிடைக்கும், பட் வந்து தலைகீழான பின்பமாக நம்மளுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட்டு இதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து இதனுடைய யூசஸ் வந்து நம்ம வந்து ஃபுல் இமேஜஸ் வந்து கெட் பண்ணலாம். கெலடாஸ்கோப்பில் வந்து நம்ம வந்து இந்த பிளேன் மிரர் வந்து யூஸ் பண்ணுறோம். சோலார் குக்கர்ஸ் அண்ட் தென் பெரிஸ்கோப் விச் இஸ் யூஸ் இன் த சப்மரீன்ஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் மீன் ஸ்பெரிக்கல் மிரர். பிளேன் மிரர் ஃபினிஷ் பண்ணி ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா இதனுடைய மிரர் எப்படி இருக்கு அப்படின்னா கர்வ்டு மிரராக இருக்கும், கர்வ்ட் ஃபார்மேஷனில் இருக்கும். ஸோ இந்த மிரரில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. இந்த கர்வ்டு மிரர் ஸ்பெரிக்கல் மிரர், கான்கேவ் மிரர் அண்ட் தென் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த கான்கேவ் மிரர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க அப்படின்னா, வாட் இஸ் மீன் கான்கேவ் மிரர். ஸோ இந்த ஆடி வந்து சொல்லிக்கிறேன், ஸ்பெரிக்கல் மிரர்னாவே கேர்டு சர்ஃபேஸாக இருக்கும். அதில் கேர்டு சர்ஃபேஸில் ஸ்பூன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்பூனில் இன்னர் கேர்டு சர்ஃபேஸில் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறது தான், அந்த சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதான் கான்கேவ் மிரர். ஸோ இதில் ஃபார்ம் ஆகிற இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரியல் இமேஜாக இருக்கும். ஸோ அந்த கான்கேவ் மிரரில் வந்து கெட் பண்ணுற இமேஜ் ரியல் இமேஜ். ஸோ நாட் ஓன்லி ரியல், சம்டைம்ஸ் வந்து விர்ச்சுவல் இமேஜ் நம்ம வந்து கெட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கான்கேவ் மிரர் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டார்ச் லைட்ஸ், டார்ச்சஸ், கார் ஹெட்லைட்ஸ், சோலார் ஹீட்டிங் பேனல்ஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த நெக்ஸ்ட் இந்த டென்டல்ஸ், மெயினாக வந்து டென்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கான்கேவ் மிரர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா வி கெட் தட் என்லார்ஜ்டு வியூ. அதாவது கான்கேவ் மிரர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன ஆப்ஜெக்டை வந்து சின்ன பொருளை வந்து என்லார்ஜ் பண்ணி நல்லா பெருசு பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து ஸோ இந்த கான்கேவ் மிரர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து டென்டல்ஸ், பல் டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் என்லார்ஜ் பண்ணி வியூ பண்ணி பார்க்கறதுக்கு வந்து கிளியராக வியூ பண்ணி அதில் ஏதாச்சும் வந்து கேவிட்டிஸ் இருக்கு பார்க்கறதுக்கு வந்து ஸோ இந்த மாதிரி கான்கேவ் மிரர் டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா கான்வெக்ஸ் மிரர். ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரரை வந்து என்னன்னா இதில் வந்து என்ன அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேசிங் பார்ட் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கும். இதில் வந்து கான்வெக்ஸில் வந்து அவுட்டர் கர்வ்டு சர்ஃபேஸ் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து நமக்கு வந்து என்ன, இதில் வந்து ஒன்லி வந்து விர்ச்சுவல் இமேஜ் மட்டும்தான் நம்ம வந்து கெட் பண்ணுறோம் இந்த கான்வெக்ஸ் மிரரில். ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரரில் வந்து என்னோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப அப்ரைட்டு, அதாவது பேக் சைடு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அண்ட் தென் ஸ்மாலர் இமேஜ் நம்ம கெட் பண்ணுறோம். அண்ட் தென் வைட் ஏரியா, அதாவது நம்மளுக்கு பேக் சைடில் நல்லா பெரிய வைடு ஏரியா ஃபுல்லாக இருக்கிற ஏரியா கவர் பண்ணி அந்த மிரர்க்குள்ளே வந்து பர்டிகுலர் ஸ்மாலராக வந்து இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து வியூ பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து இந்த கான்வெக்ஸ் மிரர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மெயினாக இது எங்கெங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் ஹேர் பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு
பேக் சைடு, அதாவது காரில் வந்து மிரர் வந்து இந்த மிரர் யூஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேக் சைடு வர வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து வியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது கான்வெக்ஸ் மிரர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லென்சஸ். ஸோ இந்த லென்சஸ் அப்படின்னாவே வந்து நமக்கு வந்து கிளாஸ் மேடப் ஆஃப் வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், இது கிளாஸ் ஆர் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கும். ஸோ இது வந்து 2 டைப்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் தென் கான்கேவ் லென்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னாவே இது வந்து என்னன்னா இந்த சென்டர் பார்ட் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் கம்பேர் வித் எட்ஜை கம்பேர் பண்ணும்போது கான்வெக்ஸ் லென்ஸுடைய சென்டர் வந்து ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ இது வந்து என்ன ஆகுனா எப்படி இதோட இமேஜ் ஃபார்மேஷன் வந்து விர்ச்சுவல் இமேஜா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட இமேஜஸ் வந்து இட்ஸ் கேன் பி லுக் பிக்கர் தென் தட் ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் அப்ரைட். ஸோ அதாவது பேக் சைட்ல இமேஜ் வந்து நம்ம பிக்கர் இமேஜா வந்து வியூ பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து இந்த கான்வெக்ஸ் வந்து லென்ஸ் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் லென்ஸ் யூஸ் பண்ணி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பிக் சைஸ்ல தெரியும் அந்த லென்ஸ். ஸோ அதுல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் வந்து மைக்ரோஸ்கோப்லயும் வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்றோம். ஸோ நார்மலா கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை வந்து சின்ன ஆப்ஜெக்டை வந்து மேக்னிஃபை பண்ணி என்லார்ஜ் பண்ணி வந்து காமிக்கிறதுக்கு வந்து ஸோ இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து இட்ஸ் கேன் பி லைட் எப்படி பாசிட்டிவ்னா கன்வர்ஜிங் த லைட், அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து லைட் ரேஸ் வந்து கன்வர்ஜ் ஆகி குவிஞ்சு அதனுடைய இமேஜ் வந்து நல்லா வியூ பண்ணி என்லார்ஜ் பண்ணி காமிக்கிறது தான் இதனுடைய தனித்துவம். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வர்ஜிங் த லைட் ரேஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்கேவ் லென்ஸ். ஸோ இந்த கான்கேவ் லென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்னன்னா விர்ச்சுவல் இமேஜஸ் எரெக்ட் அண்ட் தென் ஸ்மாலர் சைஸ்ல இருக்கும். அதாவது சின்ன இமேஜஸ் வந்து அதாவது ஸ்மாலராக காமிக்கிறதுக்கு வந்து இந்த கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதனுடைய லைட் ரேஸ் வந்து எப்படின்னா டைவர்ஜ் த லைட். ஸோ டைவர்ஜ் பண்ணி எல்லா பக்கமும் டைவர்ஜ் பண்ணி அதனுடைய இமேஜஸ் வந்து ரொம்ப ஸ்மாலராக காமிக்கிறது தான் இந்த கான்கேவ் லென்ஸ். ஸோ இட்ஸ் கேன் பி டைவர்ஜிங். கான்வெக்ஸ் மீன்ஸ் கன்வர்ஜிங், கான்கேவ் மீன்ஸ் டைவர்ஜிங் light rays. Okay children, the lesson will be completed. Thank you. Stay home, stay safe.